வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்மளோட டெஸ்ட் 4க்கான ஆப்டிடியூட் கொஷினுக்கான சொல்யூஷன்ஸ் வீடியோஸ் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 119. ஸோ மேட்ச் இட்டில் கேட்டிருக்கோம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டூப்ளிகேட் ரேஷியோ அதாவது வர்க்க விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வர்க்க விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர். இப்போது நமக்கு ரெண்டு அன்னோன் நம்பர் இருக்கும், அது என்னன்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு A/B அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவுடைய டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருடைய ஸ்கொயர் ரேஷியோவை தான் நமக்கு டூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் நம்பருடைய ஸ்கொயர் ரேஷியோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வரும் ஃபஸ்ட்டுக்கு டூப்ளிகேட் ரேஷியோவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ அதாவது வர்க்க மூல விகிதம் அப்படிங்கிறது. ஸோ வர்க்க மூல விகிதம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரிஜினல் ரேஷியோவோட ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வர்க்க மூல விகிதம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது செகண்டுக்கு. நெக்ஸ்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அதாவது கன விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரிஜினல் ரேஷியோடைய கியூப் ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன விகிதம் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஒரிஜினல் இருக்குன்னா அதோடைய கியூப் ரூட் ஏ கியூப் பி கியூப். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா அது கியூப் ரூட்டில் வரும். ஸோ கியூப் ரூட் அப்படிங்கிறப்போ நம்மளால் இப்படியும் எழுத முடியும், ஆர் a⁻1/3. ஸோ இப்படியும் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சி அப்படிங்கிறது வரும். சார் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி டூப்ளிகேட் ரேஷியோவுக்கு ஆப்ஷன் பி, சப்ளிகேட் ரேஷியோவுக்கு ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோவுக்கு ஆப்ஷன் டி, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோவுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 120 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏபிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakhs அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இயர் எண்டில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பர்சனுடைய அந்த ப்ராஃபிட் ஷேர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளோ, ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளோ, 2 lakhs. ஸோ ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh to 2 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ வரும் நமக்கு, 1:2 அப்படின்னு வரும். ஏவோட A/B அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1:2 அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்படிங்கிறப்போ டோட்டலாக எத்தனை பங்கு போடுறாங்க, 1+2 3 பங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஷேரை வந்து இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு, டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30,000. ஸோ இந்த 30,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 30,000 டோட்டல் பார்ட்ஸால் நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10,000. ஸோ இந்த 10,000ங்கிறது 1 பார்ட். ஸோ இந்த 1 பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவோட ஷேரு. ஸோ அதுக்கடுத்து பியோட ஷேர் அப்படிங்கிறது 2 பார்ட்ஸாக, அந்த 2 × 3 = 30,000 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பியோட ஷேர் கிடச்சிரும் 20,000 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போது ஏவோட ஷேர் வந்து 10,000, பியோட ஷேர் வந்துட்டு 20,000. ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 124 என்ன சொல்லியிருக்காங்க, 10 பைசா 20 பைசா அப்படிங்கிற 2 காயின்ஸ் வந்துட்டு 17:6 என்ற ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 112 ரூபா அமௌண்ட் இருக்குது நமக்கு. ஓகேவா? அப்போ 10 பைசா காயின்ஸ் மட்டும் எவ்வளோ கவுண்டிங்ஸில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ரேஷியோன்னு வந்து பார்த்திங்கன்னா 17:6 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா? இதில் 10 பைசாவோடது வந்து பார்த்திங்கன்னா 17x நம்ம எடுத்துக்கலாமா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 பைசாவோடது 16x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? டோட்டல் மணி வந்து பார்த்திங்கன்னா 112 ரூபா. ஸோ நமக்கு ருப்பீஸில் இருக்குது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காயின்ஸ் பைசாவில் இருக்குது. அப்போது ருப்பீஸை பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ 112 ரூபாயை பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணினா எவ்வளோ வரும், 11,200ன்னு வரும். சரிங்களா?
ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17x ஆஃப் 10 பைசாவும் தென் இந்த 6x ஆஃப் 20 பைசாவும் சேர்ந்தது தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க 11,200 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 170x ப்ளஸ் 150x is equal to 11,200. ஸோ அப்படிங்கிறப்போ 320x is equal to 11,200 நமக்கு வரும். ஸோ x is equal to 11,200 divide by 320 அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 35 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ x is equal to 35 கிடைச்சா நம்ம பேக்கில் இருக்கக்கூடிய 10 பைசா காயின்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போது 10 பைசா அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோவா இருந்தது 17x இருந்தது. ஸோ அப்போ இந்த 17 into 35 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ 10 பைசாவோட காயின்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 595 காயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 125. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க என்ன த ரேஷியோ ஆஃப் 20 miles to 25 kilometers 20 மைலுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் நமக்கு என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மைல் அப்படிங்கிறது கிலோமீட்டரோட நமக்கு அதிகம். அப்படிங்கிறப்போ அந்த மைல் என்ன பண்ணலாம் கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ பேசிக்காக யூனிட் கன்வர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 மைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.65 கிலோமீட்டர்னு அர்த்தம். அப்போது 20 miles அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் 20 into 1.6ன்னு போட்டிங்க அப்படின்னா 32 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது 32 கிலோமீட்டர்ஸ்க்கும் நமக்கு 25 கிலோமீட்டர்ஸ்க்குமான ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் 32:25. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 139 என்ன சொல்லியிருக்காங்க PQR 3 பேர்ட்டையும் சேர்ந்து மொத்தம் வந்து 210 கோலி குண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் P கிட்ட இருக்க கோலி குண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Q1R கிட்ட இருக்க கோலி குண்டோட 1/4 ஆஃப் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் PQR இந்த 3 பேர்கிட்டையும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ இருக்குது 210 இருக்குது. இதில் P கிட்ட மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் Q ப்ளஸ் ஆர்னு சொல்கிறாங்க. QR கிட்டையும் சேர்ந்து 1/4 இருக்கிறதான் P கிட்ட இருக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து Q கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க 3/4 ஆஃப் P ப்ளஸ் ஆர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக நம்மக்கிட்ட R கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போது P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 210 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு P கிட்ட நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? ஸோ P கிட்ட நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் P இங்கே இருக்குது. P கிட்ட நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும்னா Q ப்ளஸ் ஆருக்கு நமக்கு ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போது இந்த P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 210 இருக்குது. நமக்கு P தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போது Q ப்ளஸ் ஆரை வச்சுட்டு Q ப்ளஸ் ஆர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 210 மைனஸ் Pன்னு போடலாம். சரிங்களா? அப்போது இந்த Q ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 210 மைனஸ் P அப்படிங்கிறத நம்ம எங்கே சப்மிட் பண்ணலாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது P இஸ் ஈக்குவல் டு 1/4 Q ப்ளஸ் ஆருக்கு பதிலாக 210 மைனஸ் P அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு P இஸ் ஈக்குவல் டு 42 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ P ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. தென் Q ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ Q ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அகெயின் P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 210. நமக்கு இங்கே என்ன தெரியணும் Q தான் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ Q வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் 210 P ப்ளஸ் ஆரை வச்சுக்கிட்டு Q இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் 210 மைனஸ் Q அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த P ப்ளஸ் ஆரோட வேல்யூ நம்ம இதில் சப்மிட் பண்ணலாமா சப்மிட் பண்ணால் Q is equal to 3/4 P plus R என்ன 210 minus Q அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு Qயோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் 90 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போ P கிடச்சிருச்சு Q கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் டேரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருமா? ஸோ அப்படிங்கிறப்போ P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 210 அப்படிங்கிறப்போ Pயோட வேல்யூ 42 Qயோட வேல்யூ 90 R நமக்கு தெரியாது இஸ் ஈக்குவல் டு 210. ஸோ அப்படிங்கிறப்போ டோட்டலாக 132 ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 210. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 210 மைனஸ் 132. அப்போ ஆரோட வேல்யூ என்ன 78 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 140 என்ன சொல்லியிருக்காங்க 42ன்னு நமக்கு ஒரு நம்பர் இருக்குது அதை 3:4ங்கிற ரேஷியோவில்
டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்ஸுடைய ஸ்கொயர் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 42 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ 3:4னு 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னா டோட்டல் பார்ட்டோட வேல்யூ என்ன? 3 + 4 = 7 பார்ட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 42வை 7 பார்ட்ஸாக முதல்ல பிரிக்கணும். 7 பார்ட்ஸாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது 3xஆ, அப்போ 3 × 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். அதே செகண்ட் பார்ட் வந்து 4xஆ, ஸோ இந்த 4 × 6ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பரும் கிடச்சிச்சு, செகண்ட் நம்பரும் கிடச்சிச்சு. பட் நமக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த ஈக்குவல் 2 பார்ட்ஸையும் நமக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் பண்ணணுங்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 18² அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 324 அப்படிங்கிறது வரும். 24² அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 576 அப்படிங்கிறது வரும். அப்போது 324 + 576 = எவ்வளோ? 900. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட்ஸ் பார்ட்ஸோடைய சம்மு. அப்போ 2 ஸ்கொயர் ரூட்ஸ் பார்ட்ஸோடைய டோட்டல் சம் என்னன்னு கேட்குறான். நமக்கு ஆப்ஷன் பி 900. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 148. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரெசிபி செய்ய போகிறாங்க. அந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1½ கப் ரைஸும் 2 × 2/3 கப் வாட்டரும் நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ரைஸுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 1 1/2க்கும் 2 2/3க்குமான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஹோல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 3/2 நமக்கு 8/3 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ டினாமினேட்டர் பாருங்கள் வேறு வேறையாக இருக்கிறனால நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போது சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும். சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம கீழே 3ஆல் பிரிக்கலாம், மேலே 3ஆல் பிரிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் டினாமினேட்டர் வேணும்னா கீழே 2ஆல் பிரிக்கலாம், மேலே 2ஆல் பிரிக்கலாம். அப்போ டினாமினேட்டர் கீழே என்ன ஒரு 2 பக்கமுமே 6 அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். மேலே 9:16 அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 9:16 அப்படிங்கிறத ரேஷியோவை எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வாட்டருக்கும் ரைஸுக்குமான ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு சி அப்படிங்கிறது வரும். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரைஸ் டு வாட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 6 ஸோ 9:6ன்னு வருதுங்களா? ஸோ இந்த 9:6 அப்படிங்கிறத உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா 3:8 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி 3:8 அப்படிங்கிறது ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 149. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ₹981 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 5:4 அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 5:4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்ட் எவ்வளோ? 5 + 4 9 பார்ட்ஸ். ஸோ 9 பங்காக முதல்ல நம்ம பிரிக்கணும். சரிங்களா? அப்போ 981 அப்படிங்கிறது 9 பங்காக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 109 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஷேரோடையும் 109 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 5x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல. அப்போ 5 × 109 அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 545 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4x அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 4 × 109 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 436 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 545:436 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 156. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? k/5 = 10:25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பொதுவாக நம்ம ரேஷியோ இப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்? k/5 10/25 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த 10 25 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2/5 அப்படிங்கிறது வரும். இந்தான k/5 அப்படின்றது. ஸோ இப்போ கேவை மட்டும் தானே வச்சுக்கிட்டு 2/5 × 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேவோட வேல்யூ என்ன வரும்? 2 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 157. ஸோ 157 என்ன சொல்லியிருக்காங்க? ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. சரிங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உயரத்தையும் நீளத்தையும் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருடைய ஹைட்டையும் அவருடைய ஷேடோவையும் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்குது அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவருடைய மரத்தோடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா நிழலோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீயோடைய ஷேடோவோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 15 feet அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ மரத்தோட உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவரோட ஹைட் அண்ட் ஷேடோவோட ரேஷியோ 4:1 அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்போது இவருடைய ஹைட்டும் ஷேடோவும் வந்து பார்த்துட்டு
ட்ரீயுடைய ஹைட்டையும் ஷேடோவையும் அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறார், அதோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னுட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இவரோட ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா 4/1, ஹைட்டுக்கும் ஷேடோவுக்கும் 4/1ங்கிற ரேஷியோ இருக்கா நமக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ட்ரீயோட ஹைட் நமக்கு தெரியாது, பட் ஆனால் ஷேடோவோட வேல்யூ நமக்கு என்ன வருது, 15 அப்படின்னு வருதா. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா, ட்ரீயோட ஹைட்டை வச்சுட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 4 × 15 கிடைக்கும் நமக்கு. அப்போ ட்ரீயோடைய ஹைட் நமக்கு என்னவாக கிடைக்குது, 60 அடி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரியா. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு சி. கொஷின் நம்பர் 158, 158. சரியா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 ஹெக்டேர் = 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி வந்துட்டு ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணுவோன்னு சொல்லி பார்க்குறப்போ 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ, 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்போது 10,000 மீட்டர் ஸ்கொயருக்கும் 150க்கும் ரேஷியோ போட்டோம்னா நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 200:3 அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 165, சாரி கொஷின் நம்பர் 164. ஸோ கொஷின் நம்பர் 164 பாருங்கள், இது ரொம்ப ப்ரீவியஸ் இயரில் முக்கியமாக கேட்ட ஒரு கொஷின். ஒரு கோல்டன் ரெக்டாங்கிளுடைய லென்த்துடைய ஆவரேஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, ஸோ இதை வந்து மெமரி பண்ணிக்காங்க. சரியா. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டதுனால இந்த கொஷின்ஸ் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டன் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறப்போ இது பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்முலா 1:1 + √5 / 2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் 1:1 + √5யோட வேல்யூ 2.2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ /2 நமக்கு 1 இப்போது 2 + 2 + 1 வந்து பார்த்திங்கன்னா 2.2 + 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3.2 / 1ன்னு வரும். சரிங்களா. ஃபைனலாக அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1:1.6 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ இந்த சம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ப்ரீவியஸ் இயரில் முக்கியமாக கேட்ட ஒரு சம்மு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 165. ஸோ 165 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பேக்கில் 50 பைசா, 25 பைசா, 10 பைசான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ்க்கு வந்து காயின்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த காயின்ஸுடைய ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2:3:5 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்னில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 25 பைசாவுடைய டோட்டல் கவுண்டிங்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 50 பைசா, 25 பைசா அண்ட் 10 பைசா. ஸோ இந்த எல்லா பைசாவும் சேர்ந்து மொத்தம் 90 ரூபாய்க்கு நமக்கு காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ரேஷியோ 2:3:5 அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இதை நம்ம எப்படி எடுத்துப்போம், 2x 3x 5xன்னு எடுத்துப்போம். சரிங்களா. இதில் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் 50 பைசா எவ்வளோ இருக்கும், டோட்டலாக 50 பைசா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x வேல்யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 பைசாவோட டோட்டல் நம்பர் 3x, நமக்கு 10 பைசாவோட டோட்டல் நம்பர் நமக்கு 5x. ஓகேயா. ஸோ இதில் டோட்டல் வேல்யூ நமக்கு 90 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை என்ன பண்ணலாம், அதை பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். 90 ருபீஸை பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 9000 பைசா அப்படிங்கிறது வரும். சரிங்களா. இப்போ டோட்டலாக பாருங்கள், 50 × 2x ப்ளஸ் 25 × 3x ப்ளஸ் 10 × 5x இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது, 9000 ருபீஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரியா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100x ப்ளஸ் 75x ப்ளஸ் 50x இதெல்லாம் சேர்ந்து தான் 9000 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரியா. ஸோ இது 225x = 9000 அப்படின்னு எழுதலாம். அப்போ x = 9000 / 225 போடும்போது எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40ன்னு கிடைக்கும். சரிங்களா. இதில் நமக்கு என்ன கிடைக்கிறான், டோட்டல் நம்பர் ஆஃப் 25 பைசாவோட காயின்ஸ் எவ்வளோன்னு கிடைக்கிறான். அப்போ 25 பைசாவுக்கு நமக்கு எவ்வளோ வரும், 3x அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ 3 × 40 = 120 காயின்ஸ். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். கொஷின் நம்பர் 166. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 2 வெசல் இருக்குது, 2 பாத்திரம். ஸோ இந்த 2 பாத்திரமும் ஈக்குவல் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 2 பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மில்க், வாட்டர் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேயா. ஸோ முதல் பாத்திரத்தில் ஏங்கிற பாத்திரத்தில் நமக்கு மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன,
4:1 அப்படிங்கிறது சரிங்களா. செகண்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ 3:1 அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் ஏல வெசல் ஏல இருக்கக்கூடிய 25% ஆஃப் மிக்சரை மட்டும் எடுத்து நமக்கு பியில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி அகெயின் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 20% வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சரை எடுத்து அகெயின் மறுபடியும் ஏவில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக ஏல இருக்கக்கூடிய மில்க் அண்ட் வாட்டரோடைய ரேஷியோ என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க சரியா. ஸோ செம்ம கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ 2 பாத்திரத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம், டோட்டலாக 100 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம் சரிங்களா. ஸோ 100 பங்கு வந்து பார்த்திங்கன்னா கலவை இருக்குது ஒவ்வொரு பாத்திரத்துலையுமே. இதில் ஏவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மில்கோடது எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இருக்குது 4. ஸோ அப்படிங்கிற 4ங்கிறப்போ டோட்டல் கலவை எவ்வளோ 4 + 5 4 + 1 5 அப்படிங்கிறது. அப்போது 4/5 தான் மில்கோட வேல்யூ. இதை 100 யூனிட்ஸால் நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ணும்போது 80 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால் இருக்குது ஏல சரியா. ஸோ அப்போ வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5 × 100ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் 20 யூனிட்ஸ் வந்து பால் இருக்குது சரிங்களா. அப்போ 80 யூனிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்க் இருக்குது, 20 யூனிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்குது ஓகேவா. தென் மறுபடியும் பி பாத்திரத்தை எடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மில்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 1 டோட்டலாக 5 பங்கு இருக்குது. அதில் நமக்கு மில்கோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 + 1 4. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்கோட பங்கு 3 இருக்குது, /4 × 100ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 75 யூனிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அகெயின் மறுபடியும் வாட்டருக்கு போட்டிங்க அப்படின்னா 1/4 × 100 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 25 யூனிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பியோட பாத்திரத்தில் 75 யூனிட் வந்து மில்க் இருக்குது, 25 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்குது சரிங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போது ஒரு பாத்திரத்தில் மில்க் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், 25% ஆஃப் மிக்சரை எடுத்து ஏவில் இருக்கக்கூடிய 25% ஆஃப் கலவையை எடுத்து பியில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ பியில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏவோட ரேஷியோ என்ன 4:1 அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு ஓகேவா. இந்த 4:1ல் 25% மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மில்கில் எவ்வளோ எடுப்போம் 4/5லேருந்து 25% எடுத்தோம் நமக்கு அப்படின்னா வந்து 20 யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு அர்த்தம் சரிங்களா. அதுக்கடுத்து வாட்டர் எவ்வளோ எடுக்க போகிறோம் 1/5ல் இருந்து 25 பங்கு எடுக்க போகிறோம். ஸோ 25 பங்கு எடுத்தால் நமக்கு என்ன அர்த்தம் 5 யூனிட் ஆஃப் வாட்டரை நாம் எடுக்க போகிறோன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இப்போது நமக்கு என்ன ஆச்சு, வெசல் ஏலேருந்து 20 யூனிட் நமக்கு வந்து மில்க் எடுத்துட்டோம், 5 யூனிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்துட்டோம். இப்போது நமக்கு வெசல் ஏல இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மில்க் வந்து 80 யூனிட் இருந்தது. இந்த 80 யூனிட்டில் இப்போ 20 யூனிட் எடுத்தாச்சுன்னா இப்போ எவ்வளோ இருக்கும் 60 யூனிட் ஆஃப் பால் இருக்கும் சரிங்களா. அப்போ வாட்டர் அப்படிங்கிறப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ இருந்துச்சு வாட்டரு 20 யூனிட் ஆஃப் வாட்டர் இருந்தது நமக்கு சரிங்களா. அந்த 20 யூனிட் ஆஃப் வாட்டரில் இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துட்டோம் 5 எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 15 யூனிட் ஆஃப் வாட்டர் இருக்கும். இதுதான் இப்போது ஏவில் இருக்கக்கூடியது 25% எடுத்ததுக்கப்புறம் சரிங்களா. இப்போது ஏவோட டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ 60 + 15 = 75 யூனிட்ஸ் ஆஃப் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏவில் இருக்குது. ஸோ இந்த 75 யூனிட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் பியில் எவ்வளோ இருந்தது 75 மில்க் இருந்தது, 25 வாட்டர் இருந்தது சரியா. அப்போ டோட்டலாக 90 சாரி ஒரு நிமிஷம் இருங்க ஓகே. ஸோ 90 யூனிட்ஸ் ஆஃப் நமக்கு டோட்டல் மிக்சர் இருந்தது. இப்போ இந்த 90 யூனிட்ஸ் ஆஃப் டோட்டல் மிக்சரில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 20 பங்கு மில்கை ஏலேருந்து எடுத்துட்டோம், 5 பங்கு வாட்டர் எடுத்துட்டோம். இப்போ டோட்டலாக நமக்கு என்ன ஆகுது 25 பங்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது இப்போ பியோட குவான்டிட்டி என்ன ஆகும் 125 யூனிட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மிக்சரோட லெவல் இதாகும் ஓகேயா. இப்போ என்னாச்சு, இந்த 125 மிக்சரை நல்லா கலந்து இதுலேருந்து இப்போது 20% வெளியில் எடுக்க போகிறோம் சரியா. ஸோ 20% எப்படி வெளியே எடுக்க போகிறோம், மில்க் ஆல்ரெடி வந்து 75% இருந்துச்சு பியில், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஒரு
20% ஆட் பண்ணோம். அப்போ நமக்கு வந்து டோட்டலாக 95 வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்க் இருந்தது. இதில் இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், 20 எடுக்கணும். ஸோ 20 எடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ ஆகும், 20 பங்கு எடுக்கும் போது நமக்கு 19 பங்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வரும் மில்கோட வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் வாட்டர் வந்து பார்க்குறப்போ நமக்கு டோட்டலாக 30. ஏன்னா ஆல்ரெடி 25 இருந்தது. அது போக நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 ஆட் பண்ணோம். அப்போ 30. இந்த 30லேருந்து 20% நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, ஒரு 6 பங்கு நம்ம வந்து பார்த்தோன்னா வெளியில் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, இப்போது ஃபைனல் அமௌண்ட் ஏ நம்ம ஃபைனலாக என்ன பார்த்தோம், மில்கில் 60 பார்த்தோமா, இந்த 60யோட சேர்த்து இப்போ பியில் நம்ம எவ்வளோ மில்க் எடுக்கிறோம், 19 எடுக்கிறோம். சரியா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 79. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு 15 இருந்தது ஏல. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம், ஒரு 6 ஆட் பண்ணுறோம், 21. அப்போது ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய ஏவில் இருக்கக்கூடிய மிக்சரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 79:21. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 173. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி. ஸோ நமக்கு ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணுறது, சம்பாதிக்கிறது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நமக்கு 2:1 அப்படின்னு சம்பாதிக்கிறாங்க ஏ அண்ட் பி 2 பேரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸு அப்படிங்கிறது எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 5:3 அப்படிங்கிற லெவலுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து சேவிங்ஸ் அப்படிங்கிறப்போ அது எந்த ரேஷியோவில் இருக்குது, 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து டோட்டலாக மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 5000 வந்து சேமிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது பியோடைய இன்கம் ஆக்சுவலாக எவ்வளோவா இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. ஸோ நம்ம இதை பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, 2x அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது எவ்வளோ பண்ணுறாங்க, 5y அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரியா? இது ஏவோடது. ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு பியோடது பார்ப்போம். ஸோ பியோடது வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறது எக்ஸ் லெவலில் ஏர்ன் பண்ணுறாரு, நமக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது 3yல பண்ணுறாரு. அப்போது சம்பாதிக்கிறதுல இருந்து நம்ம எக்ஸ்பென்ஸை கழிச்சது போக தானே சேவிங்ஸ் வரும். அந்த சேவிங்ஸோட ரேஷியோ என்னவா இருக்குது, 4/1 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு இருக்குது. சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2x - 5y × 1 = 4 × x - 3y. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 2x - 5y = 4x - 12y. ஓகேயா? ஸோ இதில் 2x - 7y = 0. ஸோ அப்போது 2x = 7y, x = 7y/2. ஓகேயா? இதை ஒன்றா எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x - 5y + x - 3y இவங்க 2 பேரோடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் சேர்த்து தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மந்த்லி 5000 சொல்லியிருக்காங்களா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3x - 8y = 5000 அப்படின்னு வரும். சரிங்களா? இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 7y/2 - 8y = 5000 அப்படிங்கிறது. அப்போது 21y/2 - 8y = 5000. 21y - 16y / 2 = 5000. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு 2000 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இதை கொண்டு போய் எக்ஸில் அப்ளை பண்ணுவோம். x = 7y/2 இருக்கா. இப்போ இதில் நம்ம ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 7 × 2000 / 2 வரும். ஸோ 1000 வரும். மல்டிபிள் பண்ணால் x = 7000 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ x = 7000 கிடச்சிருச்சு, y = 2000 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ இன்கம் ஆஃப் பி நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இன்கம் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகுது, அதாவது ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பியோடைய இன்கம், ஏ அண்ட் பியோடைய இன்கம் வேல்யூ என்ன நமக்கு 2:1 அப்படிங்கிறது. அப்போ ஏவோட இன்கம் 2x, பியோட இன்கம் எக்ஸா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, டேரெக்டாக 7000 அப்படின்னு அப்ளை பண்ணலாமா. அப்போது பியோட இன்கம் எவ்வளோ, 7000. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர்.